ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் விக்கிஸ் வென்யூ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒரு ட்ரிப்பு போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. அட்லாஸ்ட் வந்து 10 பேராக இருந்து ஒரு 8 பேராக இருந்து அப்படியே வந்து சுருக்கி 4 பேர் ஆயிடுச்சு. அதில் இவனும் ஒருத்தன் ஜோக் கொடுத்தாங்க. கடைசியில் இவன் வரேன்னு சொன்னதுனால இந்த ட்ரிப்பே போகிறோம். ஸோ எங்கே போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான் போகிறோம். போகிற வழியில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை சொல்கிறேன். மாதம் பட்டுன்னு போட்டுருக்கடா. ஏதோ ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோமா? ஏதோ ஒரு ஹைவேல போறடா. எங்கடா போற? வடப்பட்டுன்னு போட்டுருக்கடா. டேய், அரசூர் வடப்பட்டு. வடப்பட்டு ஒரு இடத்துல இருக்கும். வடயாடி வடப்பட்டுடா. வடப்பட்டுடா. ஸோ கைஸ், நேற்று நாங்கள் சேலம் ரீச் ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே நாங்கள் ஏற்காடு ஏறினா அதுக்கப்புறம் நைட்டில் தான் ஏறுற மாதிரி இருக்கும். அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அந்த மிஸ்டெல்லாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்து சேலத்துலேயே ஸ்டே பண்ணலாம்னு நினச்சிட்டு இந்த அஜ்மார் ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ இங்கேயும் டேஸ்ட் அண்ட் ப்ரைஸ் வந்து ஆவரேஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த சாய் விகாஸ் லாட்ஜ் ஹோட்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்தோம் நேற்று நைட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ்க்கு 1500 சொன்னாங்க. அப்புறமா பார்கெயின் பண்ணி 1400க்கு 4 மெம்பர்ஸு. ஸோ ப்ளஸ் 2 மேட்ரஸ் கொடுத்தாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ அவங்க 2 பேர் கீழே படுத்துக்கலாம், 2 பேர் மேலே படுத்துக்கலான்ட்டு. அண்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ நாங்கள் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சால் இங்கே சாப்பிட்டுட்டு இல்லைனா மேலே ஏறுவோம், இல்லைனா மேலே போயிட்டு சாப்பிட்லான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ மேலே போக சொல்ல எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டுலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அந்த ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:44 ஆகுது. மாமா தான் ரெடியாகிறான் ரெடியாகினே இருக்குதான். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே போயிட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு மேலே கிளம்ப வேண்டியதுதான். ஒரு பாதாம் பிடிச்சிட்டு போவோமா? Wait a minute. Who are you? என்னடா பாக்குற? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. ஒரு பாதாம். ஸோ கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேலத்துலேருந்து கிளம்புறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஃபிலாம் குடிச்சிட்டு சமோசா சூடாக சாப்பிட்டு மேலே ஏற போகிறோம். 28 ஓகே போதும். ஸோ கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் ஹில்ஸ் ஏற போகிறோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு பெண்டுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் ஆக்சுவலாக. இங்கேருந்து 22 kilometers நாங்கள் மேலே போகிறதுக்கு. கிளைமேட்லாம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கைஸ், நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிரேக் எடுத்திருக்கோம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலான்ட்டு. இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் சூப்பராக இருக்குது. கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். இப்போ போய் சாப்பிட போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி இந்த ஹோட்டல் பிரபாகரன், இந்த தம்பி பிரபாகரன் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் மறுபடியும் நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிடுவோம். நம்ம போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்காடு வந்து என்ன டெம்பிள் தான்? ஷவரன் டெம்பிள். எஸ் சார். ஓகே சார். நான் தான் திருவேற்காடு பாய்ஸ். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் அந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம். எங்கால இப்போ ஜோக் காட்டுவாங்க பாருங்க. அங்கே பாருங்க, ஏய் தள்ளுடா நீ, மாமா பண்றான். ஸோ கைஸ், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டு கீழே இப்படி ஒரு வழி இருக்கும். இப்படியே வந்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு அழகான ஒரு வியூ இருக்கும். ஆனால் கொஞ்சம் சேஃபாக வரது தான் இருக்கும். இங்கே கொஞ்ச நேரம் இந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேலே போய்க்கலாம். அப்புறம் செத்துடலாம். கைஸ், அங்கே அந்த கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது.
ஒரு காஃபி ஒன்று வாங்கியிருக்கோம், சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டைன் ஏற்காடு வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட் அண்ட் கேஃபே லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். கைஸ் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டோம் அந்த ரெஸ்டாரண்ட்டில். எப்படி இருந்துச்சு? ஓகேவா இருந்துச்சுடா. ப்ரைஸுக்கு இது சரியில்லைடா. ப்ரைஸுக்கு சரியில்லை, பட் ஆனால் ஆம்பியன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்துச்சு. The next day. கைஸ் டே 2 இன் ஏற்காடு. இந்த ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு ஒரு ரூமுக்கு செக்இன் பண்ண போகிறோம். அண்ட் நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வியூ பாயிண்ட் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து போட்டிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ரூமுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800 சார்ஜ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் போகிற ரூமுக்கு வந்து 1500 தான். பட் அது பால்கனி வியூ எல்லாமே இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் அங்கே போகலான்னு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே 15 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணலாம். பட் வந்து நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது இண்டிவிஜுவலாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ நார்மல் ரேட்டில் 15 மெம்பர்ஸ்லாம் வந்தாங்கன்னா 4K அரௌண்ட் 4 to 5K, அது பேஸ்டாக அந்த சீசன் பொறுத்து கொடுக்குறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு பெட்டு போல் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு லான் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் படுக்கிறப்பல. அண்டு இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறது ஸ்டெப்ஸு. இது வந்து அவங்க ஸ்டோரேஜ் ரூம் போல் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெட்ரூமு. ஸோ டிவி, ஒரு சின்ன பெட்டு, அதுக்கப்புறமா வாஷ்ரூமு. ஸோ ஹீட்டரும் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா, வந்து 2 பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஸ் இருக்கா போல் இருக்கும். பிஜி செட்டப் பண்ணி இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரூம். டிவி, ஒரு பெட், அண்ட் இங்கே ஒரு வாஷ்ரூம். அண்ட் இந்த வீடோட சூப்பரான ஒரு வியூவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இங்கே இப்படி போகிறது வரதெல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் நிறைய பேரோடு வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ அவ்வளோதான் கைஸ். நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் வந்துருக்கோம். இந்த 4 மெம்பர்ஸ் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உள்ளே வர்றதுக்கு ½ hour தான் டைமிங்கு. நம்ம உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ பே பண்ணுறோம்? 10 rupees per adult. 10 rupees per adult தான். ஸோ அது ஒரு 40 ரூபா. ½ hour தான் டைமிங். சுற்றி காட்டுமாமா? குட்டி. ஸோ இது இந்த லேக்கு ஃபுல்லாக சுற்றி வரணும் ½ hour-குள்ள. தமிழ் அந்த ஃபாஸ்ட்டாக மீதி வியூ நல்லா வரும். ஸோ இந்த போட் மட்டும்தான் அப்படி கிடையாது, நிறைய இருக்குது. ஸோ எல்லாம் பேஷண்ட் ஆகிட்டோம். இந்த கிளியூர் ஃபால்ஸ் வந்துருந்தோம், காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்களாலே ஏறி இறங்க முடியல. எவ்வளோ 250 ஸ்டெப்ஸ் தான் சொன்னாங்க. இறங்க சொல்ல ஜாலியாக தான் இருந்துச்சு. இறங்கி ஏற சொல்ல தான் தெரியுது. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருமா நம்ம மேலே? அவ்வளோதான் 15 மினிட்ஸ். பட் ஆனால் 15 மினிட்ஸ் தான். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்ப போகிறோம் சென்னைக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஏற்காடு வந்திருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெயினில். ஸோ அது எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தனோ அந்தோட வீடியோவும் கொடுக்குறேன். முடிஞ்சால் போய் செக் பண்ணி பாருங்கள். பை கைஸ்.